வாழ்க்கையில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஏதோ ஒரு கட்டத்தில் தான் பெரிய ஆளான மாதிரி ஒரு உணர்வு வருங்க. ஆனால் ஒரு தகப்பனுக்கு எப்போ தெரியுமா அந்த உணர்வு வரும்? தான் பையன் தன்னோட உயரத்துக்கு வளர்ந்து நிற்கிறப்போ இல்லை, அவனோட சத்தம் இந்த வீட்டை தாண்டி கேட்குறப்போ தான். என் பேர் நடராஜன். காலையில் எந்திரிச்சா மேஸ்திரி கூப்பிடுற இடத்துக்கு சித்தாலாக போவேன். என் மனைவி செல்வி 4 வீட்டில் பாத்திரம் கழுவி துணி துவைச்சி வர காசில் தான் குடும்பம் ஓடுது. எங்களோட ஒரே நம்பிக்கை, ஒரே உலகம் என் பையன் கார்த்தி தான். இப்போ அவனுக்கு வயசு 14 முடிஞ்சு 15 நடக்குது. 8வது படிச்சுக்கிட்டு இருந்தான். சின்ன வயசுல இருந்தே கார்த்தி ரொம்ப அமைதியான பையன். பள்ளிக்கூடம் விட்டு வந்தால் வீட்டின் ஒரு மூலையில் உட்காந்து படம் வரைவான், இல்லைன்னா அவங்க அம்மா கூடவே சுற்றிக்கிட்டு இருப்பான். ஆனால் போன வருஷம் ஒரு நாள் அவன் சுபாவத்தில் ஏதோ ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிச்சது. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் வீட்டோட வாசல்லையே உட்காந்து என் பழைய சைக்கிள் செயினுக்கு எண்ணெய் போட்டுக்கிட்டு இருந்தேன். கார்த்தி, டே கார்த்தி அப்படின்னு கூப்பிட்டேன். உள்ளிருந்து வர்றேன்ப்பா அப்படின்னு ஒரு சத்தம் வந்தது. அந்த சத்தத்தை கேட்டு என் கையில் இருந்த எண்ணெய் கேன் நழுவி கீழே விழுந்துடுச்சு. அது என் பையனோட குரலே இல்லை. வழக்கமாக அவன் கிளி மாதிரி மெலிசாக பேசுவான். ஆனால் அன்னைக்கு வந்த குரல் ரொம்ப கனமாக, ஒரு மாதிரி பிசுறு தட்டி, ஏதோ ஒரு பெரிய மனுஷன் பேசுகிற மாதிரி கிணத்துக்குள்ளே இருந்து வந்துச்சு. நான் திடுக்கிட்டு உள்ளே போய் பார்த்தேன். அவன் சமையலறையில் நின்றுக்கிட்டு இருந்தான். என்னடா குரல் ஒரு மாதிரி இருக்குது, சளி எதுவும் பிடிச்சிருக்கா, கரகரன்னு இருக்குது அப்படின்னு கேட்டேன். அவன் உடனே தலையை குனிஞ்சிக்கிட்டான். இல்லைப்பா, 2 நாளாக இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொன்னான். அந்த பதிலை சொல்லும்போதே அவனுக்குள்ளே ஏதோ ஒரு கூச்சம் இருந்தது எனக்கு நல்லாவே தெரிஞ்சது. பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்த என் மனைவி செல்வி என்கிட்ட மெல்ல வந்து, ஏங்க அவனுக்கு வயசு என்ன ஆகுதுன்னு யோசிச்சிங்களா? அவன் ஒன்றும் சின்ன பையன் இல்லை, பருவத்துக்கு வர்றான், குரல் மாறத்தான் செய்யும் அப்படின்னு மெல்லிய குரலில் சொன்னான். எனக்கு அப்படியே மனசுக்குள்ளே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அடடா, நம்ம பையன் வளர ஆரம்பிச்சிட்டானா? இவ்வளவு சீக்கிரம் காலம் ஓடிடுச்சேன்னு நினச்சேன். ஆனால் அந்த சந்தோஷத்தை விட வரப்போகிற நாட்களில் அவன் சந்திக்க போகிற குழப்பங்களை எண்ணி எனக்கு பயம்தான் அதிகமாச்சு. அடுத்த சில நாட்களில் அவன்கிட்ட இன்னும் நிறைய மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சது. தினமும் காலையில் அவன் கண்ணாடி முன்னாடி போய் ரொம்ப நேரம் நிற்பான். முகத்தில் இப்போ தான் லேசாக அரும்பு மீசை எட்டி பார்க்குது. அதை தடவி தடவி பார்ப்பான். ஆனால் அந்த மாற்றங்கள் அவனுக்கு சந்தோஷத்தை விட பெரிய தயக்கத்தையும் கூச்சத்தையும் தான் கொடுத்தது. ஒரு நாள் சாயந்தரம் வீதி முனையில் இருக்கிற கடையில் இருந்து டீ தூள் வாங்கிட்டு வர சொன்னேன். அவன் கடைக்கு போயிட்டு வந்தப்போ அவன் மூஞ்சியே சரியில்லை. கண்ணில் லேசாக தண்ணி முட்டிக்கிட்டு நின்றுச்சு. என்னடா ஆச்சு கார்த்தி, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கன்னு கேட்டேன். அவன் எதுவுமே பேசாமல் வாங்கிட்டு வந்த பொருளை கீழே வச்சுட்டு நேராக உள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டான். எனக்கு ஒன்றுமே புரியலை. செல்வி, இவனுக்கு என்ன ஆச்சு? கடைக்கு போன இடத்துல யாராவது ஏதாச்சும் சொன்னாங்களான்னு கேட்டேன். செல்வி பெருமூச்சு விட்டுட்டே சொன்னா, பக்கத்து வீட்டு ரமேஷ் பையனும் இன்னும் 2 பேரும் கடையில் வச்சு இவன் குரலை கிண்டல் பண்ணியிருக்காங்க போலங்க. என்னடா கார்த்தி, குரல் எரும மாடு மாதிரி கத்துதுன்னு சிரிச்சிருக்காங்க. அந்த வார்த்தையை கேட்டதும் எனக்கு நெஞ்சே வெடிச்சிடும் போல இருந்தது. நாம் ஏழைங்க, நம்மக்கிட்ட பெரிய பணமோ சொத்தோ இல்லை. ஆனால் என் பையனோட இந்த இயல்பான உடல் மாற்றத்தை கூட இந்த உலகம் ஏளனமாக பார்க்குதுன்னு நினச்சப்போ எனக்கு ரத்தம் கொதிச்சது. ஆனால் ஒரு தகப்பனாக கோபப்படுறதை விட என் மகனுக்கு இந்த நேரத்தில் தைரியம் கொடுக்க வேண்டியது என் கடமைன்னு எனக்கு புரிஞ்சது. அவன் கதவை தட்டுனேன். கதவை லேசாக தள்ளிக்கிட்டு உள்ளே போனேன். கார்த்தி கட்டிலில் உட்காந்துக்கிட்டு சுவரையே பார்த்துக்கிட்டு இருந்தான். அவனோட கண்ணு செவந்திருந்தது. நான் மெல்ல போய் அவன் பக்கத்தில் உட்காந்தேன். என்னடா கார்த்தி, கடையில் யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்களான்னு ரொம்ப மெதுவாக கேட்டேன். அவன் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தான். அப்புறம் திடீர்னு விம்மி அழ ஆரம்பிச்சிட்டான். அப்பா, என் தொண்டைக்குள்ளே ஏதோ அடைக்கிற மாதிரி இருக்குப்பா. நான் பேசினா எல்லாரும் சிரிக்கிறாங்க. கடையில் ரமேஷும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் என்னை பார்த்து எரும மாடு கத்துதுன்னு கிண்டல் பண்ணுறாங்கப்பா. எனக்கு பள்ளிக்கூடத்துக்கே போக பிடிக்கல, யார் கூடயும் பேசவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அழுகையை அடக்க முடியாமல் கலங்கினான். அந்த வார்த்தை என் நெஞ்சை என்னவோ பண்ணுச்சு. ஏழை வீட்டு பையனுக்கு இந்த உலகம் கொடுக்குற முதல் பரிசு கிண்டலும் கேலியும் தான். நான் அவன் தோள் மேலே கை வச்சேன். டே கார்த்தி, என் கண்ணை பாரு அப்படின்னு சொன்னேன். அவன் லேசாக தலையை தூக்கி என்னை பார்த்தான். இங்கே பாருடா, உனக்கு இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு தெரியுமா? நீ இவ்வளவு நாளாக சின்ன குழந்தையா இருந்த. இப்போது கடவுள் உன்னை ஒரு ஆண்மகனாக, ஒரு பெரிய மனுஷனாக மாற்றிக்கிட்டு இருக்காரு. இந்த குரல் மாற்றம், உடம்புல வர்ற மாற்றம் எல்லாமே இயற்கை உனக்கு கொடுக்குற அடையாளம். அவன் குழப்பத்தோட, அப்போது எனக்கு நோய் எதுவும் இல்லையாப்பா, குரல் பழையபடி ஆகாதான்னு கேட்டான். எனக்கு சிரிப்பு தான் வந்தது. அட லூசு பயலே, இது நோய் இல்லைடா, உனக்கு அரும்பு மீசம் முளைக்குது, குரல் கனமாகுது, நாளைக்கு ஒரு ஆம்பளையை நிமிர்ந்து நிற்க போகிற, அதோட அறிகுறி இது.
எனக்கு மட்டும் 15 வயசில் இதே மாதிரி ஆகலையா என்ன? உங்கள் அம்மா கிட்ட கேட்டுப்பாரு, நானும் அப்படித்தான் பயந்தேன் அப்படின்னு சொன்னேன். சமையல் அறையில் இருந்து எங்களை பார்த்துக்கிட்டு இருந்த என் மனைவி செல்வி சிரிச்சுக்கிட்டே உள்ளே வந்தா. ஆமாடா கார்த்தி, உங்கள் அப்பாவுக்கு அன்னைக்கு குரல் மாறினப்போ பயந்து போய் 4 நாள் பேசாமலேயே இருந்தாராம். அவங்க அம்மா தான் அடித்து புத்திமதி சொன்னாங்களாம் அப்படின்னு கிண்டல் பண்ணா. அதை கேட்டதும் கார்த்தி முகத்தில் லேசாக ஒரு புன்னகை வந்துச்சு. அவனுக்குள்ளே இருந்த அந்த பெரிய பயம் கொஞ்சம் விலகிறதுல என்னால் பார்க்க முடிஞ்சது. கார்த்தி, இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கோ அப்படின்னு அவன் கையை பிடிச்சிக்கிட்டேன். வெளியில் இருக்கிறவங்க உன்னை கிண்டல் பண்ணுவாங்க, சிரிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு உன் மதிப்பு தெரியாது. ஆனால் உன் குரல் மாறுறது உன்னோட பலம். இனிமே யாராவது உன்னை கிண்டல் பண்ணால் நீ வெட்கப்பட்டு தலையை குனியக்கூடாது. நிமிர்ந்து பார்த்து ஆமாடா நான் பெரிய ஆளாயிட்டேன்னு கெத்தாக சொல்லணும், சரியா? அவன் மெல்ல தலையாட்டினான். சரிப்பா அப்படின்னு சொன்னான். அந்த சரிப்பாங்கிற வார்த்தையில் முன்னை விட கொஞ்சம் தெளிவும் நம்பிக்கையும் இருந்தது. அன்னைக்கு தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. ஒரு தகப்பனா நாம் நம்ம பிள்ளைங்களுக்கு பணத்தையோ நகையையோ சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ, அவங்க வாழ்க்கையில் தடுமாறும்போது நான் இருக்கேன்டான்னு ஒரு தோழனா தோள் கொடுக்கறது தான் நாம் கொடுக்குற மிகப்பெரிய சொத்து. ஆனால் குரல் பிரச்சனை இதோட முடியலை. அடுத்த வாரமே அவனோட பள்ளிக்கூடத்தில் இருந்து ஒரு செய்தி வந்தது. அது அவனுக்கு இன்னொரு பெரிய சோதனையே கொண்டு வந்துச்சு. அன்னைக்கு சாயந்தரம் நான் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தப்போ வாசல்லையே என் மனைவி செல்வி கவலையாக நின்றுக்கிட்டே இருந்தா. என்னடி ஆச்சு, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கன்னு கேட்டேன். ஏங்க, கார்த்தி பள்ளிக்கூடத்தில் இருந்து வந்த உடனேயே பையை தூக்கி போட்டுட்டு அப்படியே படுத்துட்டான். கிளாஸ் டீச்சர் ஃபோன் பண்ணி நாளைக்கு உங்களை வர சொன்னாங்க அப்படின்னு தயங்கி தயங்கி சொன்னான். எனக்கு நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்கிச்சு. பையன் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிட்டானா இல்லை யாராவது ஏதாச்சும் சொல்லிட்டாங்களான்னு தெரியலை. மறுநாள் காலையில் நான் முதலாளிக்கிட்ட அரைகுறை லீவு கேட்டுட்டு கார்த்தியோட பள்ளிக்கூடத்துக்கு போனேன். ஹெட்மாஸ்டர் ரூமுக்கு முன்னாடி கார்த்தி தலையை குனிஞ்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தான். என்னை பார்த்ததும் அவன் கண்ணில் ஒரு விதமான பயமும் குற்ற உணர்ச்சியும் தெரிய ஆரம்பிச்சது. டீச்சர் ரூமுக்குள்ளே கூப்பிட்டாங்க. வாங்க நடராஜன் சார். கார்த்தி நல்லா படிக்கிற பையன்தான். ஆனால் கடந்த ஒரு வாரமாக அவன் கிளாஸில் கவனமே செலுத்துறது இல்லை. இன்றைக்கி தமிழ் வாசித்தல் பயிற்சி நடந்துச்சு. எல்லாரையும் உறக்க படிக்க சொன்னேன். கார்த்தி அவனோட முறை வந்தப்போ படிக்கவே மாட்டேன்னு அடம் பிடிச்சான். வற்புறுத்தி படிக்க சொன்னப்போ அவனோட குரல் லேசாக பிசுறு தட்டிச்சு. அதை பார்த்து கிளாஸில் இருக்கிற மற்ற பசங்க எல்லாரும் சத்தமாக சிரிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு சுளீர்னு இருந்தது. டீச்சர் தொடர்ந்து பேசினாங்க. சிரித்த உடனே இவனுக்கு கோபம் வந்து பக்கத்தில் இருந்த பையனோட பெஞ்சை ஓங்கி மிதிச்சிட்டு நான் படிக்க மாட்டேன்னு கத்திட்டு வெளியே ஓடி வந்துட்டான். இப்படி கோபப்பட்டா எப்படி சார் அப்படின்னு கேட்டாங்க. நான் கார்த்தியை திரும்பி பார்த்தேன். அவன் கண்ணில் தண்ணி தாரதாரையாக கொட்டிக்கிட்டு இருந்தது. நான் டீச்சர்கிட்ட மெதுவாக சொன்னேன், மேடம் அவன் தப்பு பண்ணிட்டான்தான், மன்னிச்சுக்கோங்க. ஆனால் அவனுக்கு இப்போ உடம்புலையும் மனசுலையும் பருவமடைதலோட மாற்றங்கள் நடக்குது மேடம். குரல் மாறுனதால அவனுக்குள்ள ஒரு பெரிய தயக்கமும் கூச்சமும் இருக்குது. பசங்க சிரித்த உடனே அவனால் தாங்கிக்க முடியலை, அதான் அப்படி நடந்துக்கிட்டான். இனிமேல் இப்படி நடக்காது மேடம் அப்படின்னு கைகூப்பி கேட்டுக்கிட்டேன். டீச்சரும் விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு சரிங்க சார், அவங்கிட்ட தனியாக பேசுங்க. இந்த வயசில் பசங்களுக்கு கோபமும் கூச்சமும் அதிகமாக வரும், அதை நாம தான் சரியாக வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லி அனுப்பினாங்க. பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே வந்தோம். வெயில் மண்டையை பிளந்துக்கிட்டு இருந்தது. கார்த்தி என் பின்னாடியே அமைதியாக நடந்து வந்தான். நான் அவனை திட்டுவேன்னு அவன் எதிர்பார்த்துருப்பான் போல. ஒரு மரத்தடி நிழலில் சைக்கிளை நிறுத்தினேன். கார்த்தி அப்படின்னு கூப்பிட்டேன். அவன் நடுங்கி போய் அப்பா என்னை மன்னிச்சிடுப்பா, நான் கோபப்பட்டு இருக்கக்கூடாது. எல்லாரும் என்னை பார்த்து சிரித்தப்போ எனக்கு ரொம்ப அவமானமாக போச்சுப்பா அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னான். நான் அவனை பக்கத்தில் கூப்பிட்டு அவனோட கண்ணீரை தொடச்சி விட்டேன். டே கார்த்தி, மற்றவங்க உன்னை பார்த்து சிரிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் உன்கிட்ட ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தம் இல்லைடா. அவங்களுக்கு இந்த மாற்றத்தை பற்றி அறிவு இல்லைன்னு அர்த்தம். அதுக்காக நீ படிக்கிறத நிறுத்திடுவியா, பயந்து ஓடி வந்துடுவியா அப்படின்னு கேட்டேன். அப்போது நான் என்னப்பா பண்ணுறது, பேசுனாலே குரல் எரும மாடு மாதிரி பிசுறு தட்டுதே அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சொன்ன மாதிரியே திருப்பி சொன்னான். நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், அடப்போடா, குரல் பிசுறு தட்டுனா என்ன, அதுதான் ஆம்பளைக்கான கம்பீர குரலாக மாறப்போகுது. இனிமேல் யாராவது சிரிச்சா நீ இன்னும் உறக்கப்படி. உன் பயந்தான் அவங்களுக்கு சிரிப்பு. நீ பயப்படாமல் நின்னா அவங்களே வாயை மூடிடுவாங்க.
அவன் என்ன ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்த்தான். ஆனால் குரல் பிரச்சனை முடிஞ்சதுன்னு நினச்ச எனக்கு அடுத்த சில நாட்களில் அவனோட உடலமைப்போட அவனோட எண்ணங்கள்லையும் வரப்போகிற அடுத்த கட்ட மாற்றங்கள் இன்னும் எவ்வளோ பெரிய சவாலாக இருக்க போகுதுன்னு அப்போது தெரியாது. பள்ளிக்கூடத்து சம்பவத்துக்கு அப்புறம் கார்த்திக் கொஞ்சம் கொஞ்சமாக குரல் மாற்றத்தை பற்றி கவலைப்படுறத குறைச்சிக்கிட்டான். ஆனால் பருவமடைதல்ங்கிறது குரலோட மட்டும் நின்றுடுதல் இல்லையே. அடுத்த சில மாதங்களில் அவங்கிட்ட உடல் அளவிலும் மனதளவிலும் இன்னும் சில புது மாற்றங்கள் வர ஆரம்பித்தது. அன்றைக்கி ஒரு நாள் சனிக்கிழமை நான் வேலைக்கு கிளம்புறதுக்காக என் பழைய சட்டைப்பையில் காசு இருக்கான்னு தேடிக்கிட்டு இருந்தேன். சமையல் அறையில் இருந்து செல்வி, ஏங்க கார்த்தியை கொஞ்சம் பாருங்களேன், காலையில் இருந்து பாத்ரூம்லேயும் கண்ணாடி முன்னாடியுமாவே இருக்கான் அப்படின்னு ரகசியமாக சொன்னான். நான் மெல்ல அரைப்பக்கம் எட்டி பார்த்தேன். கார்த்தி சட்டை இல்லாமல் கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு முகத்தில் இப்போது பருக்கள் வர ஆரம்பிச்சிருந்தது. அதை தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டு அப்புறம் தன்னோட தோள்களை பார்த்துக்கிட்டு இருந்தான். அவனோட முகத்தில் ஒரு விதமான கவலையும் குழப்பமும் தெளிவாக தெரிஞ்சுது. அவன் தோள்கள் லேசாக அகலமாகி உயரம் கூடிக்கிட்டு இருந்தது. ஆனால் அவனோட வகுப்பில் இருக்கிற மற்ற பசங்களை விட தான் இன்னும் கொஞ்சம் மெலிசா ஒல்லியாக இருக்கோமோ என்ற தாழ்வு மனப்பான்மை அவனுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருந்தது. நான் உள்ளே போனதும் அவன் டக்குன்னு சட்டையை எடுத்து போட்டுக்கிட்டு திரும்பினான். அவன் மூஞ்சியில் ஒரு பெரிய கூச்சம். என்னடா கார்த்தி, ரொம்ப நேரமாக கண்ணாடி முன்னாடியே நிற்கிற, என்ன விஷயம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டேன். அவன் தலையை குனிஞ்சிக்கிட்டே, ஒன்றுமில்லப்பா, மூஞ்சியில் நிறைய பரு வருது. அப்புறம் கிளாஸில் மற்ற பசங்க எல்லாம் நல்ல உயரமாகவும் உடம்பு வச்சுக்கவும் இருக்காங்கப்பா. நான் மட்டும் ஏன் இப்படி ஒல்லியாக சப்பையாக இருக்கேன், எனக்கு மட்டும் ஏன் பரு அதிகமாக வருதுன்னு ஒரு மாதிரியாக கேட்டான். எனக்கு அவன் கேட்ட விதம் புரிஞ்சது. இந்த வயசில் பசங்களுக்கு தன்னோட உடம்பை பற்றி சுய கவலை வர தொடங்கும். மற்றவங்களோட தன்னை ஒப்பிட்டு பார்த்து தாழ்வு மனப்பான்மைக்கு போயிடுவாங்க. நான் அவன் பக்கத்தில் போய் உட்கார்ந்தேன். டேய் கார்த்தி, இங்கே பாரு, தென்னை மரம் சீக்கிரம் வளரும், ஆலமரம் வளர கொஞ்சம் காலம் எடுக்கும். ஆனால் எதுக்கு பலம் அதிகம்னு கேட்டேன். அவன் யோசிச்சுட்டு ஆலமரத்துக்கு தான்ப்பா என்றான். அதே தாண்டா, ஒவ்வொருத்தரோட உடம்பு வளர்கிற வேகம் வேற வேற. உனக்கு இப்போ தான் வளர்ச்சி ஆரம்பிச்சிருக்கு. பரு வர்றதுக்கு காரணம் உன் உடம்புல ஹார்மோன்கள் வேலை செய்கிறதுக்கான அடையாளம். அது நோயோ இல்லை, அசிங்கமும் இல்லை. அது வளர்கிற வயசில் எல்லாருக்கும் வர்றது தான் அப்படின்னு புரிய வச்சேன். அப்புறம் அவங்கிட்ட மெதுவாக இன்னொன்னையும் சொன்னேன். நாம் ஏழைங்க கார்த்தி, கடையில் விற்கிற விலை உயர்ந்த க்ரீமையோ பவுடரையோ வாங்கி பூசி முகத்தை பளபளப்பாக்க நமக்கு வசதி இல்லை. ஆனால் நல்ல தண்ணி குடி, காய்கறி சாப்பிடு, உடம்பு தானாக தேரும். முகத்தை விட உன் குணமும் அறிவும் தான் உன்னை உயர்த்தும் என்றேன். அவன் என் வார்த்தைகளை அமைதியாக கேட்டுக்கிட்டான். ஆனால் உடம்பு மாற்றங்களை விட அவனுக்குள்ளே அடுத்ததாக வரப்போகிற மனசு மாற்றங்கள், அதாவது பெண் பிள்ளைகள் மீதான ஈர்ப்பு மற்றும் அவனுக்குள்ளே வர்ற புதிய உணர்வுகள், அதை அவன் எப்படி எதிர்கொள்ள போகிறாருங்கிறது தான் எனக்கு பெரிய கவலையாக இருந்தது. நாட்கள் ஓடிச்சு. கார்த்திக்கு இப்போ 15 வயசு நிறைவடைய போகுது. குரல் ஓரளவுக்கு கனத்து கம்பீரமான ஆம்பளை குரலாக மாற தொடங்கி இருந்தது. உடம்பிலும் நல்ல வளர்ச்சி. ஆனால் உடம்பு மாறுறப்போ மனசும் சேர்ந்து மாறுந்தானே. அது வரையிலும் தெருவில் பொம்பளை பிள்ளைகளோட ஓடி பிடிச்சி விளையாண்டவன் திடீர்னு அவங்கள பார்த்தா ஒதுங்க ஆரம்பித்தான். ஒரு நாள் சாயங்காலம் நான் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து வாசலில் உட்காந்து பிடிமானம் தளர்ந்த என்னோட சுத்தியலுக்கு காம்பு மாற்றிக்கிட்டு இருந்தேன். அப்போது தெருவழியாக பக்கத்து வீட்டு சிவகாமி அம்மாவின் பொண்ணு திவ்யா நடந்து போனான். அவள் கார்த்தியோட ஒரே ஸ்கூலில் தான் படிக்கிறா. பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்த கார்த்தி அவளை பார்த்ததும் சட்டென்னு தலையை குனிஞ்சிக்கிட்டு வீட்டின் மறைவுக்கு போய் நின்றுக்கிட்டான். அவள் போன அப்புறம்தான் மெல்ல வெளியே வந்தான். அவனோட முகத்தில் ஒரு விதமான தயக்கமும் லேசான சிவப்பும் தெரிஞ்சது. நான் அதை கவனிக்காத மாதிரி இருந்துட்டு, டே கார்த்தி, திவ்யா தானே போகிறா, என்னடா கூப்பிடக்கூட இல்லை, சின்ன வயசில் 2 பேரும் ஒரே தட்டில் தானே சாப்பிடுவீங்க அப்படின்னு சாதாரணமாக கேட்டேன். அவன் உடனே பதறி போய், ஐயோ அது அப்போப்பா, இப்போ அவள் பொண்ணு, நான் பையன், சும்மா கூப்பிட்டா தெருவில் இருக்கிறவங்க தப்பாக நினைப்பாங்கப்பா அப்படின்னு திக்கி திணறி சொன்னான். எனக்கு உள்ளுக்குள்ளே சிரிப்பு வந்தாலும் விஷயம் புரிஞ்சது. குழந்தைத்தனம் முடிஞ்சு எதிர்பாலினத்தவர் மேலே ஒரு ஈர்ப்பும் அதே நேரத்தில் ஒரு கூச்சமும் வர்ற பருவம் இது. இந்த வயசில் தான் பல பசங்க வழி தவறி போகிறதும் தப்பான ஆட்களின் சகவாசத்தால் கெட்டு போகிறதும் நடக்கும். ஒரு தகப்பனா நான் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் இதுன்னு புரிஞ்சது.
அன்னைக்கு நைட்டு சாப்பிட்டு முடிச்சதும் நாங்கள் 2 பேரும் மொட்டை மாடியில் படுத்துக்கிட்டோம். நிலா வெளிச்சம் நல்ல வெளிச்சமாக இருந்தது. கார்த்தி அப்படின்னு கூப்பிட்டேன். சொல்லுப்பா. இப்போ உனக்குள்ள நிறைய புது புது எண்ணங்கள் உணர்வுகள் வரும்டா. ஒரு பொண்ணை பார்த்தா ஈர்ப்பு வர்றதும் அவங்க கிட்ட பேசணும்னு தோன்றதும் ரொம்ப இயல்பான விஷயம். அது தப்பே இல்லை. அது உடம்புல ஹார்மோன்கள் செய்கிற வேலை அப்படின்னு நேரடியாகவே பேச தொடங்கினேன். அவன் அதிர்ச்சியாகி என்னையே பார்த்தான். ஒரு தகப்பன் இதை இவ்வளவு ஓப்பனாக பேசுவான்னு அவன் எதிர்பார்க்கல. நான் தொடர்ந்தேன். ஆனால் ஒன்று நல்லா நினைவில் வச்சுக்கோடா, பொண்ணுங்களை பார்க்குற கண்ணோட்டம் ரொம்ப முக்கியம். அவங்கள மதிப்பாகவும் மரியாதையாகவும் பார்க்க கற்றுக்கணும். இந்த வயசில் வர்ற ஈர்ப்புங்கிறது வெறும் ஆசை தான், அன்பு இல்லை. இப்போ உன்னோட முதல் வேலை படித்து ஒரு நல்ல நிலைக்கு வர்றது தான். அவன் அமைதியாக கேட்டுக்கிட்டே இருந்தான். நாம் ஏழைங்க கார்த்தி. உன்னை ஆளாக்க உங்கள் அம்மாவும் நாடும் உடம்பை முறித்து உழைக்கிறோம். உனக்கு வர்ற உணர்வுகளை நீ தப்பாக பயன்படுத்தினா நம்ம குடும்பத்தோட மானமும் உன் எதிர்காலமும் தான் பாழாகும். உனக்கு என்ன சந்தேகம்னாலும் மனசில் என்ன குழப்பம்னாலும் நேராக என்கிட்ட கேளு. நான் உன் தகப்பன் மட்டும் இல்லை, உன்னோட சிறந்த நண்பன் அப்படின்னு அவன் தலையை வருடி விட்டேன். அவன் என் கையை பிடிச்சிக்கிட்டு, சரிப்பா, நான் எப்போவும் உங்களை தலைக்குனிய வைக்க மாட்டேன். எனக்கு ஏதாச்சும் குழப்பம்னா உங்ககிட்டயே கேட்குறேன் அப்படின்னு சொன்னான். அவன் சொன்ன அந்த வார்த்தை எனக்கு அவ்வளவு நிம்மதியே கொடுத்துச்சு. ஆனால் அடுத்த சில வாரங்களில் அவனோட உடலியல் மாற்றங்களால் இரவில் அவனுக்கு ஏற்பட்ட ஒரு புதுவிதமான பயம் அவனை மீண்டும் உலுக்கி போட்டது. வளர்க்குறப்போ எந்த ஒரு தகப்பனும் பேசி புரிய வைக்க தயங்குற ஒரு கட்டம் உண்டுங்க. ஆனால் அந்த இடத்துல நாம் கூச்சப்பட்டு அமைதியாக இருந்தால் பசங்க பயந்து போய் தப்பான வழியில் விடை தேட ஆரம்பிச்சிடுவாங்க. அன்னைக்கு அதிகாலை ஒரு 4 மணி இருக்கும். திடீர்னு பாத்ரூமில் இருந்து தண்ணி ஊற்றுற சத்தம் கேட்டுச்சு. இந்த நேரத்தில் யாருன்னு எந்திரிச்சு பார்த்தேன். கார்த்தி பாத்ரூமில் இருந்து ஈர தலையோட கைகளில் தன்னோட துணிகளை தூக்கிக்கிட்டு வெளியே வந்தான். அவனோட மூஞ்சி அப்படியே பயத்தில் உறைஞ்சி போயிருந்தது. என்னை பார்த்ததும் அவன் கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. தூக்கி வச்சிருந்த துணியை பின்னாடி மறைக்க பார்த்தான். என்னடா கார்த்தி, இந்த நேரத்தில் குளிச்சிருக்க? உடம்புக்கு எதுவும் முடியலையான்னு பதறி போய் கேட்டேன். அவன் பேசவே இல்லை. அவன் கண்ணில் இருந்து தார தாரையாக தண்ணி கொட்டுச்சு. உதடு நடுங்க. அப்பா, எனக்கு ஏதோ பெரிய நோய் வந்துடுச்சுப்பா. நான் தூங்கும்போது ஏதோ ஆயிடுச்சு. எனக்கு பயமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி விம்மி விம்மி அழ ஆரம்பித்தான். எனக்கு உடனே விஷயம் புரிஞ்சு போச்சு. பருவமடைந்த ஆண்களுக்கு இயல்பாக நடக்கும் உடலியல் மாற்றம்தான் அது. அதை பற்றி எந்த அறிவும் இல்லாததால் தன்னோட உடம்புக்கு ஏதோ பெரிய நோய் வந்துடுச்சோ, தான் ஏதோ தப்பு பண்ணிட்டோமோன்னு நினச்சி அவன் பயந்துருக்கான். நான் உடனே அவன் தோலை பிடிச்சி, டேய், முதல்ல அழுகையை நிறுத்துடா, இங்கே வா உட்காரு அப்படின்னு கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சேன். அவன் நடுங்கிக்கிட்டே இருந்தான். இல்லைப்பா, பாயெல்லாம் வீணாகிடுச்சு, நான் வேணும்னே பண்ணலப்பா அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னான். நான் அவன் கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டேன். கார்த்தி, என் கண்ணை பாரு, நீ எந்த தப்பும் பண்ணலை, உனக்கு எந்த நோயும் வரலை அப்படின்னு உரத்த குரல்ல ஆனால் அன்பாக சொன்னேன். அவன் அழுகையை நிறுத்திட்டு என்னையே பார்த்தான். இங்கே பாருடா, ஒரு பையன் முழுசாக ஆம்பளையாக மாறும்போது அவனோட உடம்புல விந்து அணுக்கள் உருவாகும். உடம்புல அது அதிகமாக சேரும்போது இரவில் தூங்கும்போது அது தானாக வெளியேறும். இது உலகத்தில் இருக்கிற எல்லா ஆண்களுக்கும் நடக்கிற மிக மிக இயல்பான ஒரு விஷயம். இதுக்கு பேர் நோய் இல்லை, ஆரோக்கியமான உடம்போட அடையாளம் அப்படின்னு எளிய மொழியில் புரிய வச்சேன். அவன் ஆச்சரியத்தோடு, நிஜமாவாப்பா, உங்களுக்கு கூட இப்படி நடந்திருக்கான்னு கேட்டான். எனக்கு லேசாக சிரிப்பு வந்துச்சு. அட ஆமாடா, எல்லா ஆம்பளைக்கும் இது நடக்கும். ஆனால் இதை பற்றி யாரும் வெளியே பேச மாட்டாங்க. நீ இதை கண்டு பயந்து நண்பர்கள்கிட்ட போய் தவறான விஷயங்களை கேட்டு கெட்டு போயிடக்கூடாதுன்னு தான் நான் நேரடியாக சொல்கிறேன். இனிமே இப்படி நடந்தால் பயப்படாத, அமைதியாக துணியை துவைச்சி போட்டுட்டு போய்கிட்டே இரு என்றேன். அந்த நிமிஷம் அவனோட மூஞ்சியில் ஒரு பெரிய பாரம் இறங்கின மாதிரி ஒரு நிம்மதி தெரிஞ்சது. அப்பா, நல்ல வேலை நீங்கள் என்கிட்ட இதை சொன்னீங்க, இல்லைன்னா நான் பயந்தே செத்து போயிருப்பேன்ப்பா அப்படின்னு சொன்னான். அன்னைக்கு தான் எனக்கு முழுசாக புரிஞ்சது. ஒரு மகனுக்கு பருவ வயசில் வர்ற குழப்பங்களுக்கு தகப்பனை விட சிறந்த வழிகாட்டி வேறு யாருமே இருக்க முடியாது. ஆனால் இதையெல்லாம் கடந்து வந்த கார்த்திக்கு அடுத்ததாக அவனோட 10ஆம் வகுப்பு பொது தேர்வும் அவனோட எதிர்காலத்தை பற்றிய பெரிய கனவும் காத்திருந்தது.
காலம் ரொம்ப வேகமாக ஓடிடுச்சுங்க. பருவமடைதலோட ஆரம்பத்தில் வந்த கூச்சம், தயக்கம், பயம், கோபம் எல்லாத்தையும் கடந்து என் பையன் கார்த்தி இப்போ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு தயாராகிட்டான். அவனோட குரல் இப்போ நல்லா கனத்து கம்பீரமான ஒரு வாலிபனின் குரலாக மாறி இருந்தது. முகத்தில் மீசை அரும்பு அடர்த்தியாகி தோள்கள் அகன்று என்னை விட உயரமாக நிமிர்ந்து நிற்க தொடங்கினான். உடம்புல வந்த மாற்றம் அவனோட மனசுலையும் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு. அன்னைக்கு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வர்ற நாள். நானும் என் மனைவி செல்வியும் வேலையை விட்டுட்டு வீட்டிலேயே பதற்றத்தோடு காத்துக்கிட்டு இருந்தோம். ஏழை வீட்டு பிள்ளைக்கு படிப்பு தானே ஒரே வெளிச்சம். மதியம் 1 மணிக்கு கார்த்தி வெளியில் இருந்து ஓடி வந்தான். அவனோட முகத்தில் ஒரு பெரிய சிரிப்பு. அப்பா, அம்மா, நான் ஸ்கூல் ஃபஸ்ட்டுப்பா. தமிழில் 98 மார்க்கு, மொத்தமாக 465 மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னு கத்துனான். அந்த வார்த்தையை கேட்டதும் என் செல்வி கண்ணில் இருந்து ஆனந்த கண்ணீர் கொட்டிச்சு. நான் ஓடி போய் என் மகனை கட்டி அணைச்சிக்கிட்டேன். சின்ன வயசில் குரல் பிசுறு தட்டுச்சுன்னு கூச்சப்பட்டு வகுப்பறையில் எழுந்து படிக்க மறுத்து அழுதுகிட்டு நின்ன அதே பையன் இன்னைக்கு பள்ளி அளவிலேயே முதல் மாணவனாக வந்து நிற்கிறான். அப்பா, ஹெட்மாஸ்டர் உங்களையும் அம்மாவையும் நாளைக்கு ஸ்கூலுக்கு வர சொன்னாங்கப்பா. மேடையில் வச்சு உங்களை கௌரவிக்க போகிறாங்களாம் அப்படின்னு கார்த்தி சொன்னான். மறுநாள் பள்ளிக்கூட விழா. பெரிய மேடை. சுற்றிலும் மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள். ஹெட்மாஸ்டர் கார்த்தியை மேடைக்கு கூப்பிட்டு பரிசு கொடுத்தாரு. அப்புறம், கார்த்தி, உன்னோட இந்த வெற்றிக்கு காரணமானவங்களை பற்றி 4 வார்த்தை பேசு அப்படின்னு மைக்கு முன்னாடி நிறுத்தினார். ஒரு காலத்தில் மைக்கு முன்னாடி பேச பயந்த என் மகன் இன்னைக்கு கம்பீரமான குரலில் பேச ஆரம்பித்தான். அந்த குரல் அரங்கம் முழுக்க எதிரொலிச்சது. என் வெற்றிக்கு முக்கிய காரணம் என் அப்பா தான் அப்படின்னு கார்த்தி சொன்னதும் எனக்கு உடம்பெல்லாம் சிலிர்த்து போச்சு. அவன் தொடர்ந்தான். நான் சின்ன பையனாக இருந்து வாலிபனாக மாறுறப்போ என் உடம்புலையும் மனசுலையும் நிறைய குழப்பங்கள் வந்தது. குரல் மாறிச்சு, முகத்தில் பரு வந்துச்சு, பயம் வந்துச்சு. சமூகத்தில் இருக்கிறவங்க என்னை கிண்டல் பண்ணப்போ நான் அழுது ஒடிஞ்சிட்டேன். ஆனால் என் அப்பா என்னை ஒரு நாளும் திட்டலை. ஒரு தோழனா என் பக்கத்தில் இருந்து இயற்கை கொடுக்குற மாற்றங்களை எனக்கு புரிய வச்சாரு. உன் பயம்தான் அவங்களுக்கு சிரிப்பு. நீ நிமிர்ந்து நின்றா உலகமே உன்னை மதிப்போம்னு தைரியம் கொடுத்தாரு. அன்னைக்கு அவர் என் தோள் மேலே போட்ட கைதான் இன்னைக்கு என்னை இந்த மேடையில் நிற்க வச்சிருக்கு. அரங்கமே கைத்தட்டலால் அதிர்ந்தது. கார்த்தி மேடையை விட்டு கீழே இறங்கி வந்து எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே என் காலடி மண்ணை தொட்டு கும்பிட்டான். நான் அவனை அள்ளி எடுத்து தோளோடு அணைச்சிக்கிட்டேன். எனக்கு அன்னைக்கு ஒரு விஷயம் ஆழமாக புரிஞ்சது. ஆண் பிள்ளையோட பருவமடைதல்ங்கிறது வெறும் உடலியல் மாற்றம் மட்டும் இல்லை, அது அவங்களோட வாழ்க்கையின் முக்கியமான திருப்புமுனை. அந்த நேரத்தில் அவங்கள கேலி செய்யாமல் அதட்டாமல் ஒரு தந்தையா ஒரு தாயா அவங்க கூட நின்று வழிகாட்டினா எந்த ஏழை வீட்டு பையனும் இந்த உலகத்தை ஜெயிப்பான். என் மகன் கார்த்தி இப்போ குழந்தை இல்லை, கம்பீரமான ஒரு நல்ல ஒழுக்கமுள்ள ஒரு முழுமையான ஆண்மகன். பள்ளிக்கூட படிப்பை முடித்து கார்த்தி நல்ல மார்க் எடுத்ததால் அரசாங்க உதவித்தொகையோட சென்னையில் இருக்க ஒரு பெரிய கல்லூரியில் கம்ப்யூட்டர் படிப்புக்கு இடம் கிடச்சிதுங்க. அவன் ஊரை விட்டு புறப்படுற அன்னைக்கு என் மனைவியை நானும் அவனை வழி அனுப்ப பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம். என் தோலை தாண்டி உயரமாக நின்னாலும் என் கண்ணுக்கு அவன் இன்னும் அந்த பழைய சின்ன பையனாகவே தெரிஞ்சான். கார்த்தி, சென்னை பெரிய நகரண்டா. அங்கே 1000 புது விஷயங்கள் உன்னை இழுக்கும். ஆனால் நாம் வந்த வழியையும் நம்ம வறுமையையும் எப்பவும் மறந்துடாத அப்படின்னு சொல்லி அவன் கையில் நான் சிறுக சிறுக சேர்த்து வச்சிருந்த கொஞ்சம் காசை கொடுத்தேன். அவன் என் கையை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு, கண்டிப்பாப்பா, உங்கள் நம்பிக்கையை நான் என்றைக்கும் வீணாக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஏறினான். கல்லூரி வாழ்க்கை ஆரம்பித்த முதல் சில மாதங்கள் கார்த்திக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. கிராமத்தில் இருந்து போனதால் ஆரம்பத்தில் மற்ற பணக்காரங்க பசங்க கிட்ட பேச கொஞ்சம் தயக்கம் இருந்தது. ஆனால் அவனோட படிப்பும் நல்ல குணமும் அவனை சீக்கிரமே எல்லாரோடையும் பழக வச்சது. அங்கே அவனுக்கு அருண்னு ஒரு புது நண்பன் கிடச்சான். அருண் நல்ல பணக்கார வீட்டு பையன். நாகரிகமான உடைகள், கையில் லேட்டஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன், பைக்குன்னு சொகுசாக வாழ்கிறவன். கார்த்திக்கு நகரத்து வாழ்க்கையை கற்றுக் கொடுத்ததே அவன்தான். ஆனால் நாட்கள் போக போக கார்த்திக்கிட்ட சில மாற்றங்கள் தெரிய ஆரம்பித்தது. வாரத்துக்கு ஒரு முறை வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறவன் அப்புறம் 2 வாரத்துக்கு ஒரு முறை பேசினான். பேசும்போது ரொம்ப அவசரமாக பேசுவான். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நான் அவனுக்கு ஃபோன் பண்ணப்போ பின்னால் ஒரே இரைச்சலும் பாட்டு சத்தமும் கேட்டுச்சு. எங்கடா இருக்க கார்த்தி, சத்தம் அதிகமாக இருக்குன்னு கேட்டேன்.
அது வந்துப்பா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து வெளியே ஹோட்டலுக்கு வந்திருந்தோம் அப்படின்னு தயங்கி தயங்கி சொன்னான். எனக்கு உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு யோசனை. அருண் கூட சேர்ந்த அப்புறம் கார்த்திக்கு தேவையற்ற செலவுகள் அதிகமாகி இருந்தது. பிராண்டட் சட்டை வேணும், நல்ல ஷூ வேணும்னு அண்மை காலமாக பணம் கேட்க ஆரம்பிச்சிருந்தான். நாமளும் பையன் பெரிய கல்லூரியில் படிக்கிறானேன்னு கஷ்டப்பட்டு அனுப்பி வச்சோம். ஆனால் விஷயம் அதோடு நிறுத்தலை. அடுத்த மாதம் கார்த்தி லீவுக்கு ஊருக்கு வந்தான். அவன் உருவமே மாறி இருந்தது. ஜீன்ஸ் பேண்ட்டு, டிஷர்ட்டு, தலையில் புது ஃபேஷன் ஹேர் ஸ்டைலு. வீட்டுக்குள்ளே நுழைஞ்சவன் பைய போட்டுட்டு நேராக மொட்டை மாடிக்கு போயிட்டான். அவன் போன கொஞ்ச நேரத்தில் நான் மாடிக்கு தண்ணி டேங்க் பார்க்க போனேன். கார்த்தி ஃபோனில் யார்கிட்டையோ ரொம்ப மெல்லிய குரலில் சிரித்து சிரித்து பேசிக்கிட்டு இருந்தான். திவ்யா, நீ இன்னைக்கு காலேஜுக்கு போட்டிருந்த சுடிதார் ரொம்ப நல்லா இருந்ததுடி. நாளைக்கு மதியம் நாம் சேர்ந்து கேண்டீன் போகலாமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தான். எனக்கு தலை சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு. திவ்யா நம்ம பக்கத்து வீட்டு சிவகாமி அம்மாவோட பொண்ணு. அவளும் அதே சென்னையில் வேற ஒரு கல்லூரியில் தான் படிக்கிறான்னு கேள்விப்பட்டேன். சின்ன வயசில் கூச்சப்பட்டு ஒதுங்கி ஓடின கார்த்தி இப்போது அதே பொண்ணுக்கிட்ட ஃபோனில் மணிக்கணக்காக பேசுகிற அளவுக்கு நெருக்கமாயிட்டான். அது மட்டும் இல்லை, அருணோட பழக்கத்தால் படிப்பில் கவனம் செலுத்துறதை விட்டுட்டு இந்த வயசில் வர்ற ஆசைக்கும் ஆடம்பரத்துக்கும் கார்த்தி மெல்ல அடிமையாகிறானேங்கிற பயம் என் நெஞ்சை அடைச்சது. அவன் ஃபோனை வச்சுக்கிட்டு திரும்பியப்போ நான் வாசலில் நின்றுக்கிட்டு இருந்ததை பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டான். அவனோட முகம் பயத்தில் வியர்த்து போச்சு. அப்பா, அது அப்படின்னு திக்கி திணறினான். நான் அவனை உடனே திட்டலை. ஏன்னா 18-20 வயசுங்கிறது வாலிப வயசு. இந்த வயசில் பசங்களை கத்தி திட்டினா அவங்க உண்மையை பேச பயந்து நம்மக்கிட்ட இருந்து இன்னும் தூரமாக போயிடுவாங்க. வாடா கார்த்தி, இங்கே வந்து உட்காரு அப்படின்னு மாடிப்படியில் உட்கார்ந்தேன். அவன் தயங்கி தயங்கி என் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தான். தலையை குனிஞ்சிக்கிட்டே இருந்தேன். திவ்யா கூட தானே பேசிக்கிட்டு இருந்தேன்னு ரொம்ப அமைதியாக கேட்டேன். அவன் லேசாக தலையாட்டினான். ஆமாப்பா, அவளும் சென்னையில் தான் படிக்கிறா. ஒரே ஊருக்காரங்கிறதால 2 பேரும் பேசிக்கிட்டோம். அப்புறம் எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, நாங்கள் காதலிக்கிறோம் அப்படின்னு தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு சொன்னான். நான் ஒரு பெரும் மூச்சு விட்டேன். கார்த்தி, திவ்யா நல்ல பொண்ணு தான், அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இந்த வயசில் ஒரு பொண்ணை பிடிக்கிறதும் காதல் வர்றதும் தப்பே இல்லைடா. ஆனால் அந்த காதலோ இல்லை நண்பர்களோ உன்னோட லட்சியத்தில் இருந்து திசை திருப்பக்கூடாது, புரியுதான்னு கேட்டேன். அவன் புரியாமல் பொங்க என்னை பார்த்தான். இங்கே பாருடா, கடந்த 3 மாதமாக உங்ககிட்ட நிறைய மாற்றம். சென்னைக்கு போன புதுசில் படிப்புன்னு இருந்தவன் இப்போ ஃபோன்லேயே பாதி நேரத்தை செலவழிக்கிற. உன்னோட புது நண்பன் அருண் கூட சேர்ந்து ஆடம்பர செலவுகள் அதிகமாகிருக்கு. போன மாதம் நீ கேட்ட பிராண்டட் ஷூவுக்கும் சட்டைக்கும் நாங்கள் எப்படி காசு அனுப்பணும் தெரியுமா? என் வார்த்தையை கேட்டு அவன் முகம் சுருங்கியது. உங்கள் அம்மா 4 வீட்டில் அதிகமாக வேலை செஞ்சு அவளோட பழைய தோட அடகு வச்சு தான் உனக்கு காசு அனுப்பினா. நீ நல்ல துணி போடணும், மற்ற பசங்க முன்னாடி தாழ்வாக போயிடக்கூடாதுன்னு தான் நாங்களும் கஷ்டப்பட்டோம். ஆனால் நீ படிப்பில் கவனத்தை விட்டுட்டு ஆடம்பரத்துக்கும் முழுநேர காதலுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தா நாளைக்கு உன் எதிர்காலம் என்ன ஆகும்? கார்த்திக்கு சுளீர்னு இருந்தது. அவன் கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சது. அப்பா, நான் திவ்யாவை காதலிக்கிறது தப்பாப்பான்னு விம்மினான். காதல் தப்பில்லை கார்த்தி, ஆனால் அதுக்குன்னு ஒரு காலம் இருக்குது. இப்போது உங்களுக்கு வயசு 19. 2 பேருக்குமே இன்னும் சொந்த காலில் நிற்கலை. இப்போது நீங்கள் பண்ண வேண்டியது காதலிக்கிற பேரில் மணிக்கணக்காக ஃபோனில் பேசி நேரத்தை வீணாக்கிறது இல்லை. நல்லா படித்து ஒரு நல்ல வேலைக்கு போய் அப்புறம் கம்பீரமாக அவங்க வீட்டில் போய் பொண்ணு கேட்குறது தான் உண்மையான காதல். நான் தொடர்ந்தேன். உன் நண்பன் அருணுக்கு பின்னால் அவங்க அப்பா சேர்த்து வச்ச சொத்து இருக்குது. அவனால் ஜாலியாக இருக்க முடியும். ஆனால் நம்ம குடும்பத்தை சொத்தும் நீ தான், சொந்தமும் நீ தான். நீ வழி தவறுனா நம்ம குடும்பமே நடுத்தெருவுக்கு வந்துடும்டா. அந்த வார்த்தைகள் அவன் மனசில் ஆழமாக போய் தச்சது. அவன் தன் தவற்றை உணர்ந்து என் கையை பிடிச்சிக்கிட்டான். என்னை மன்னிச்சிடுப்பா, பட்டணம் போன மிதப்பில் நான் வழி தவறிட்டேன். அருண் கூட சேர்ந்து சின்ன சின்ன கெட்ட பழக்கங்களுக்கும் ஆளாக பார்த்தேன். நல்ல வேளை என்னை தடுத்து நிறுத்திட்டீங்க அப்படின்னு கதறி அழுதான். அழுது பிரயோஜனம் இல்லை கார்த்தி. இனிமே நீ என்ன பண்ண போகிறங்கிறதுல தான் உன்னோட உண்மையான ஆண்மை இருக்குது அப்படின்னு அவன் தோளை தட்டி கொடுத்தேன். மறுநாள் அவன் சென்னைக்கு கிளம்பினான். ஆனால் இந்த முறை போனது பழைய குழப்பவாதி கார்த்தி இல்லை, தெளிவான ஒரு லட்சியத்தோடு போன ஆண்மகன். சென்னைக்கு திரும்பிய கார்த்திக்கிட்ட ஒரு பெரிய மாற்றம் இருந்ததுங்க. தேவையில்லாத சுற்றுக்களையோ ஆடம்பர செலவுகளையோ அவன் முழுசாக நிறுத்திட்டான். ஆனால் ஒருத்தன் நல்ல வழியில் போக நினைக்கும் போது அவனை பழையபடி தப்பான பாதைக்கு இழுக்க ஒரு கூட்டம் காத்துக்கிட்டே இருக்குமே, அப்படித்தான் அவன் நண்பன் அருணும் நடக்க ஆரம்பித்தான்.
கல்லூரியில் அருண் கார்த்தியை தனியாக கூப்பிட்டு, என்னடா கார்த்தி, ஊருக்கு போயிட்டு வந்ததுல இருந்து ஒரு மாதிரியாக இருக்க? அன்னைக்கு நைட்டு நாம் பார்ட்டி பண்ணலாம்னு கூப்பிட்டா வரமாட்டேங்கிற. பழையபடி லோக்கல் பையன் மாதிரியே மாறாதடான்னு கிண்டல் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லை, உன்கிட்ட காசு இல்லைன்னா நான் தர்றேன்டா, ஜாலியாக இருப்போன்னு சொல்லி கார்த்தியை பணத்தை காட்டி மயக்க பார்த்துருக்கான். அப்போது கார்த்தி நிமிர்ந்து நின்று, அருண், நீ என் நண்பன் தான், ஆனால் என் குடும்பத்தோட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். உங்கள் அப்பா உனக்காக சேர்த்து வச்சிருக்காரு, ஆனால் என் அப்பா அவரோட உழைப்பை மட்டுமே நம்பியிருக்காரு. இனிமேல் என்ன இந்த மாதிரி விஷயத்துக்கு கூப்பிடாதன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டான். அந்த பதிலை கேட்டதுமே அருணுக்கு பெரிய கோபம். பெரிய உத்தம மாதிரி பேசாதடா, பார்ப்போம் நீ எப்படி படித்து பெரிய ஆள் ஆகிறன்னு சவால் விட்டுட்டு போயிட்டான். இன்னொரு பக்கம் கார்த்தி திவ்யா கிட்டேயும் ரொம்ப தெளிவாக பேசினான். திவ்யா, நாம் 2 பேரும் காதலிக்கிறோங்கிறது உண்மைதான். ஆனால் இப்போ மணிக்கணக்காக ஃபோனில் பேசி நேரத்தை வீணாக்கிறத விட 2 பேரும் நல்லா படித்து வேலைக்கு போகிறது தான் முக்கியம். நம்ம காதல் உண்மையாக இருந்தால் அது நம்ம படிப்பை பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். திவ்யாவும் ஒரு புத்திசாலி பொண்ணு. கார்த்தியோட சூழ்நிலையையும் அவனோட தந்தையோட அன்பையும் புரிஞ்சுக்கிட்டு, சரி கார்த்தி, நம்ம 2 பேரும் நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு கம்பீரமாக நம்ம வீட்டில் பேசி கல்யாணம் பண்ணிப்போம். அது வரைக்கும் படிப்பை மட்டுமே நினைப்போம்னு சம்மதிச்சா. நாட்கள் வேகமாக ஓடிச்சு. கார்த்தி இரவும் பகலும் கஷ்டப்பட்டு படித்தான். நடுவில் எனக்கு ஃபோன் பண்ணி, அப்பா, நான் நல்லா படிக்கிறேன்ப்பா, உங்கள் கஷ்டத்தை எல்லாம் சீக்கிரம் தீர்த்துடுவேன்னு சொல்லுவான். அவனோட குரலில் இருந்த அந்த பொறுப்பு எனக்கு அவ்வளவு நிம்மதியை கொடுத்துச்சு. கல்லூரியோட கடைசி வருஷம் வந்தது. பெரிய பெரிய கம்ப்யூட்டர் நிறுவனங்கள் கல்லூரிக்கு வந்து மாணவர்களை வேலைக்கு தேர்ந்தெடுக்கும் கேம்பஸ் இன்டர்வியூ நடந்தது. அருண் மாதிரி பணக்கார பசங்க பணத்தையும் ஆள் பலத்தையும் நம்பி இருந்தாங்க. ஆனால் என் மகன் கார்த்தி தன்னோட திறமையையும் என் உழைப்பையும் மட்டுமே நம்பி அந்த நேர்முக தேர்வில் கலந்துக்கிட்டான். கடைசி சுற்று வரைக்கும் போனான். ஆங்கிலத்தில் பேசும்போது ஆரம்பத்தில் கொஞ்சம் தயக்கம் இருந்தாலும் தன்னோட அறிவாலும் நேர்மையான பதில்களாலும் அதிகாரிகளை ரொம்ப கவர்ந்துட்டான். ஒரு நாள் சாயந்தரம் நான் வழக்கம் போல் மேஸ்திரி வேலையை முடிச்சுட்டு உடம்பெல்லாம் சிமெண்ட் தூசியோட வீட்டுக்கு வந்து வாசலில் உட்காந்துருந்தேன். திடீர்னு என் செல்வி ஃபோனை தூக்கிக்கிட்டு ஓடி வந்தா. ஏங்க, கார்த்தி ஃபோன் பண்ணுறான், உறக்க பேசுங்கன்னா. நான் ஃபோனை காதில் வச்சேன். ஹலோ கார்த்தி. அங்கிருந்து கார்த்தியோட குரல் வந்துச்சு. ஆனால் அது அழுகை குரல். எனக்கு நெஞ்சு பதறி போச்சு. என்னடா ஆச்சு கார்த்தி, ஏன் அழுகிறேன்னு கேட்டேன். அப்பா, எனக்கு வேலை கிடச்சிருச்சுப்பா. அமெரிக்கா கம்பெனியில் வருஷத்துக்கு 8 லட்சம் ரூபாய் சம்பளத்தில் எனக்கு வேலை கிடச்சிருச்சுப்பா. கேம்பஸில் முதல் தேர்வானது நான் தான்ப்பான்னு உறக்க குரலில் கத்தினான். அந்த வார்த்தையை கேட்டதும் என் கையில் இருந்த ஃபோன் நழுவ பார்த்தது. என் கண்ணில் இருந்து தார தாரையாக தண்ணி கொட்டிச்சு. பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்த என் மனைவி செல்வி நிலத்தில் உட்காந்து அப்படியே கதறி அழுதுட்டா. அன்னைக்கு தான் எனக்கு புரிஞ்சது, ஒரு ஏழை தகப்பனோட கஷ்டமும் அவன் மகனுக்கு கொடுத்த நல்ல வழிகாட்டுதலும் ஒரு நாள் வீண் போகாது. கார்த்திக்கு வேலை கிடைச்ச செய்தி காட்டு தீ மாதிரி நம்ம ஊர் முழுக்க பரவிடுச்சு. ஒரு காலத்தில் சித்தால் நடராஜன் பையன்னு அலட்சியமாக பார்த்தவங்க எல்லாம் இன்னைக்கு இன்ஜினியர் கார்த்தியோட அப்பான்னு என்னை தேடி வந்து பேச ஆரம்பித்தாங்க. வேலையில் சேர்ந்து முதலாக வாங்கின சம்பள பணத்தோட கார்த்தி ஊருக்கு வந்தான். சென்னைக்கு கிளம்பும் போது ஒல்லியாக கூச்சத்தோடு போன என் பையன் இன்னைக்கு நல்ல உடற்கட்டோட முகத்தில் கம்பீரத்தோட ஒரு முழுமையான ஆம்பளையாக நிமிர்ந்து வீட்டுக்குள்ளே நுழைஞ்சான். வந்த உடனே தான் முதல் சம்பள பணத்தை என் கையிலையும் அவங்க அம்மா கையிலையும் வச்சு காலில் விழுந்து கும்பிட்டான். அப்பா, நீங்கள் இனிமேல் கட்டட வேலைக்கு போகவே கூடாது, இந்த கைகள் பட்ட கஷ்டம் போதும்பா அப்படின்னு சொல்லி என் தழும்பு பிடிச்சி கைகளை பிடிச்சி அழுதுட்டான். அடுத்த சில மாதங்களில் கார்த்தி தன்னோட உழைப்பால் நாங்கள் குடியிருந்த பழைய ஓட்டு வீட்டை இடிச்சிட்டு ஒரு நல்ல அழகான சொந்த வீட்டை கட்டினான். செல்வி 4 வீட்டில் வேலை செஞ்சு அடகு வச்ச நகையெல்லாம் மீட்டு அவளுக்கு புது தோடும் சேலையும் வாங்கி தந்தான். ஆனால் அவனோட வாழ்க்கையில் அடுத்த முக்கியமான கட்டம் காத்துக்கிட்டு இருந்தது. அது அவனோட காதல். ஒரு நாள் நைட்டு கார்த்தி என்கிட்ட வந்து தயங்கி தயங்கி நின்னான். என்னடா கார்த்தி, ஏதோ சொல்ல வர்ற மாதிரி இருக்குன்னு கேட்டேன்.
அப்பா அது வந்து திவ்யா, அவளுக்கும் இப்போ நல்ல வேலை கிடச்சிருச்சுப்பா. அவங்க வீட்டில் அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னான். நான் சிரிச்சுக்கிட்டே, சரிடா, நீ தானே அவளை காதலிச்ச, நாம் நேராக போய் அவங்க வீட்டில் பொண்ணு கேட்போம் அப்படின்னு சொன்னேன். மறுநாள் காலையில் நானும் என் மனைவியும் கார்த்தியும் பக்கத்து வீட்டு சிவகாமி அம்மா வீட்டுக்கு கிளம்பி போனோம். சிவகாமி அம்மாவும் அவங்க கணவரும் எங்களை அன்போடு வரவேற்றாங்க. நான் ரொம்ப நேர்மையாக பேசினேன். சிவகாமி, சின்ன வயசுல இருந்தே 2 பேரும் ஒன்றா வளர்ந்தவங்க. இப்போ 2 பேருக்கும் நல்ல வேலை, நல்ல ஒழுக்கம் இருக்குது. என் பையன் கார்த்தி உங்கள் பொண்ணை விரும்புகிறான். நாங்களும் அவளை நம்ம வீட்டு மகளாக ஏற்றுக்க ஆசைப்படுறோம் அப்படின்னு சொன்னேன். சிவகாமி அம்மாவின் கணவர் புன்னகையோடு சொன்னார், நடராஜன், உங்கள் பையன் கார்த்தியை பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும். பருவ வயசில் வழி தவறாமல் தான் குடும்ப கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் உயர்ந்திருக்கான்னா அதுக்கு காரணம் அவன் வளர்ப்பு தான். அப்படிப்பட்ட பையனுக்கு ஏன் பொண்ணை கொடுக்கறத விட எங்களுக்கு என்ன பெருமை வேணும் அப்படின்னு சந்தோஷமாக சம்மதிச்சாரு. அடுத்த மாதமே 2 பேருக்கும் ரொம்ப விமர்சையாக கல்யாணம் நடந்தது. கல்யாண மேடையில் கார்த்தியும் திவ்யாவும் மாலை மாற்றிக்கிட்டு நின்னப்போ எனக்கு என் பழைய நினைவுகள் தான் வந்துச்சு. 14 வயசில் குரல் மாறுச்சுன்னு பயந்து ஓடின பையன், முகத்தில் பரு வந்துடுச்சுன்னு கண்ணாடி முன்னாடி கவலையாக நின்ன பையன், வகுப்பறையில் கேலி பண்ணினாங்கன்னு அழுதுட்டு வந்த பையன், இன்னைக்கு தான் சுய உழைப்பாலும் நல்ல ஒழுக்கத்தாலும் ஒரு குடும்பத்தையே நிமிர வச்சு ஒரு அழகான வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டு கம்பீரமாக நிற்கிறான். கல்யாணம் முடிஞ்சு கார்த்தி என் பக்கத்தில் வந்தான். அப்பா, 15 வயசில் எனக்குள்ள மாற்றங்கள் வந்தப்போ நீங்கள் மட்டும் என் கைப்பிடிச்சி வழி காட்டலைன்னா இன்றைக்கி நான் இந்த நிலைமையில் கண்டிப்பாக இருந்திருக்க மாட்டேன்ப்பா. தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு என் தோலை இறுக்கமாக கட்டிக்கிட்டான். நான் அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டு சொன்னேன், டே கார்த்தி, ஆண்மைங்கிறது வெறும் உடம்புல வர்ற மாற்றம் இல்லைடா. குடும்பத்தையும் தன்னை நம்பியவங்களையும் பொறுப்போடு காப்பாற்றுற மனசு தான் உண்மையான ஆண்மை. அதை நீ நிரூபிச்சிட்ட. என் கண்ணில் இருந்து ஆனந்த கண்ணீர் வழிஞ்சது. ஆண்களின் பருவமடைதல்ங்கிறது பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. அதை சரியாக வழிகாட்டினா அது ஒவ்வொரு பையனையும் ஒரு சிறந்த மனிதனாக மாற்றுங்கிறதுக்கு என் மகன் கார்த்தியே சாட்சி. கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.